Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 9th சோசியல் சயின்ஸ் சாப்டர் 6 டெமோக்ரஸி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். வேணுங்கிறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இப்ப டெமோக்ரஸி இருக்கு அப்படின்னா அந்த டெமோக்ரஸிக்கு என்னென்ன பிரின்சிபிள்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A thriving democracy rests on a certain non-negotiable principles. Let us study the essential principles of democracy that are upheld in India through various provisions of the Constitution. Democracy அப்படிங்கிறது non-negotiable. Non-negotiable அப்படின்னா என்னன்னா வந்து விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு நிறைய பிரின்சிபல்ஸ் வந்து இருக்கு. அதுலயும் இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியால இருக்கிற டெமோக்ரஸில இந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாப்புலர் சோவரின்டி. பாப்புலர் சோவரின்டின்னா என்ன அப்படின்னா in a democracy the ultimate source of power lies with the people. Thus the idea of popular sovereignty means that the state derives its authority from the people. இப்ப நம்ம டெமோக்ரஸின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே அதுல ஒரு மெயின் பவர் அப்படிங்கிறது என்னதுதான் பீப்புள் தான் வந்து அவங்களுக்கு தேவையான லீடரை அவங்களே வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ எல்லா பவருமே யாரு கையில தான் இருக்கும்? பீப்புள் கையில தான் வந்து இருக்கும். சோ இந்த சோவரின்டி அப்படிங்கிறது எங்க இருந்து வரும் அப்படின்னா பீப்புள் கிட்ட இருந்துதான் வந்து இவங்களுக்கான பவர்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். A government elected through free and fair election formulates policies and implements laws. Every citizen 18 years of age and above has the right to vote through a secret ballot. This right is known as the universal adult franchise. Citizens exercise their right to vote to elect governments and representatives. You will read more about election in the next chapter. இப்ப ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபேர் எலெக்ஷன், நியாயமான எலெக்ஷன் மூலமா பீப்புள் எல்லாருமே வந்து அவங்களோட லீடர்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்ப எல்லா பீப்புளுமே அவங்களோட லீடர்ஸை சூஸ் பண்ணலாமான்னு கேட்டா கிடையாது. எல்லா சிட்டிசனும் எந்தெந்த சிட்டிசனுக்கு 18 இயர்ஸ் வந்து ரீச் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ரைட் டு ஓட் அப்படிங்கிற சீக்ரெட் பேலட் வந்து இருக்கும். இந்த ரைட் டு ஓட் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் மூலமா தான் ரைட் டு ஓட் அப்படிங்கிற ஆக்ட் மூலமா அவங்களோட கவர்மெண்ட்டுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களே வந்து சூஸ் பண்ணுவாங்க. ரூல் ஆஃப் லா. The rule of law is a fundamental principle of any democratic society. It ensures equality before the law and equal protection of the law and establishes that no one is above the law. When laws are violated, disputes are resolved in a court of law through procedures established by law, not by force or personal influence. This prevents misuse of power and protects people's rights. No citizen can be punished without due to process, and everyone is provided a fair opportunity to defend their rights against arbitrary action. In this way, the rule of law promotes justice, accountability, and trust in the democratic system. இப்ப ரூல் ஆஃப் லா, ஒரு சட்டத்தோட ஆட்சி, ஒரு சட்டத்தோட லா அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா டெமோக்ராட்டிக் சொசைட்டியை வந்து ஃபார்ம் பண்றதா தான் இருக்கும். இப்ப லாக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அல்லது எல்லா லாவையுமே இப்ப ஒரு லா வந்து இருக்கு அப்படின்னா அந்த லாவை யாருமே மீறாத அளவுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கிறதும் இருக்கட்டும், இது எல்லாமே ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறவங்க தான் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்ப சப்போஸ் யாராவது ஒருத்தங்க லா வந்து மீறுதாங்க அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம்? கோர்ட் மூலமா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் வந்து இருக்கு. அந்த ப்ரொசீஜர் மூலமா இந்த லாவை வச்சு நம்ம வந்து ஆர்குமெண்ட் பண்ணலாம். அது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். இது எல்லாமே பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸால எதுவுமே இருக்கக்கூடாது அல்லது ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. இப்ப இந்த ரூல் ஆஃப் லா இருக்கிறதுனாலதான் பீப்புள் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ஒரு பவர்ல இருக்கிறவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணாம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து தப்பே பண்ணாம அவங்கள பனிஷ் பண்ணவும் முடியாது. சப்போஸ் தப்பு பண்ணாம அவங்களுக்கு பனிஷ் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களும் என்ன செய்யலாம்? ஆர்கியூ பண்ணி அவங்களுக்கு தேவையான ரைட்ஸ், அவங்களுக்கு தேவையான ஜஸ்டிஸ், அக்கௌண்டபிலிட்டி இது எல்லாத்தையுமே இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ல இருக்கிற இந்த ரூல் ஆஃப் லா மூலமா அவங்க வந்து அதை திரும்ப எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது என்னெல்லாம்? The fundamental rights enshrined in the Indian Constitution play a crucial role in safeguarding the rights, freedom and dignity of citizens. There are 6 fundamental rights. The right to equality, Article 14 to 18. The right to freedom, Article 19 to 22. The right against exploitation, Article 23 to 24. The right to freedom of religion, Article 25 to 28. Cultural and educational rights, Article 29 to 30. And the right to constitutional remedies, Article 32. Any violation of these can lead to appropriate legal action and citizens can seek constitutional remedies under Articles 32 and 226 for the protection and reinforcement of their fundamental rights. These rights are enforceable in courts of law and are indivisible and inalienable, subject to reasonable restriction in accordance with the procedure established by law. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இப்போ அடிப்படை உரிமை. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு பீப்புள் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ரைட்ஸ் உரிமை, அவங்களுக்கான சுதந்திரம், அவங்களுக்கான டிக்னிட்டி எல்லாத்தையும் பாதுகாக்கிற மாதிரி ஒரு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா த ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 14 to 18ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுமே சமம் தான், யாருமே இங்க பெரியவங்க வந்து இப்ப இவங்க தான் பெரியவங்க இவங்க தான் சின்னவங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 to 18ல இருக்கு. நெக்ஸ்ட் த ரைட் டு ஃப்ரீடம், ஒருத்தங்களுக்கான சுதந்திரத்துக்கான உரிமை வந்து ஆர்டிகல் 19 to 22ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். எக்ஸ்பிளாய்டேஷன்னா என்னன்னா சுரண்டது. இப்போ ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு நிலத்தை வந்து வாங்கிட்டாங்க, இல்ல ஒரு நிலத்துல இருந்து பாதியை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே எதுலதான் வரும்? எக்ஸ்பிளாய்டேஷன்ல தான் வரும். இந்த ஆர்டிகிள் எதுல இருக்கு அப்படின்னா 23 to 24ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், அவங்க மதத்துக்கான உரிமைக்கும் ஆர்டிகிள் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா 25 to 28. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து இருக்கு. எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகிள்ல இருக்கு அப்படின்னா ஆர்டிகிள் 29 to 30 இருக்கு. நெக்ஸ்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி ஆர்டிகிள் 32 அப்படின்னு தனியா ஒண்ணு இருக்கு. இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுனாலுமே அதையும் நம்ம என்ன செய்யலாம்? கொஸ்டின் பண்ணலாம். அது எந்த ஆர்டிகிள் மூலமா கொஸ்டின் பண்ண முடியும் அப்படின்னா ஆர்டிகிள் 32ல வந்து கொஸ்டின் பண்ண முடியும். இப்போ நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்கு மொத்தம் எத்தனை ஆர்டிகிள்ஸ் இருக்கு? 6 ஆர்டிகிள்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஒன்னு வந்து ரைட் டு ஃப்ரீடம், ஒன்னு வந்து ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், ஒன்னு வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், நெக்ஸ்ட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட், நெக்ஸ்ட் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். இப்ப இந்த ஃபண்டமெண்டல் இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயுமே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட எல்லா சிட்டிசனுமே ஆர்டிகிள் 32 அண்ட் ஆர்டிகிள் 226 மூலமா இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே த்ரூ கோர்ட் மூலம் இந்த ஆர்டிகிள் வச்சு நம்ம வந்து ஆர்கியூ பண்ணி நமக்கு தேவையான ரைட்ஸை நம்மளே வந்து வாங்கிக்க முடியும். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது என்ன? எவ்ரி இண்டிவிஜுவல் irrespective of status, identity or rank is treated equally by the law. லான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லா எல்லாருக்குமே ஈக்குவலா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி, அல்லது அவங்க பெரிய டாப் ஸ்டார் அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அல்லது பெரிய ரேங்க் ரொம்ப பணக்காரங்க அப்படி இருந்தாலும் சரி, லா முன்னாடி எல்லாருமே வந்து ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும். அதை தான் நம்ம ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லுவோம். The Constitution not only guarantees fundamental rights to citizens but also outlines their fundamental duties and the directive principles of state policies. இப்போ வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இப்போ ஒரு பீப்புள் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை வேலைகள் என்ன இருக்கும் அதுக்கான பிரின்சிபிள்ஸுமே ஸ்டேட் பாலிசில வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிகல் 21A was added
in 2009 ensuring free and compulsory education for children aged 6 to 14. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே என்ன சொன்னோம், கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து ரிஜிடா ரொம்ப மாத்தவே முடியாத மாதிரி இல்லாம நான் இப்போ கண்ட்ரி வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா கண்ட்ரிக்கு தேவையானதை ஆட் பண்ற மாதிரி தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணாங்கன்னு சொன்னோம்ல. அது மாதிரி 2009ல ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஆர்டிகல் 21A அப்படிங்கறது வந்து ஆட் பண்ணாங்க. அதுல என்ன இருந்தது அப்படின்னா 6 to 14 வரைக்கும் இருக்கிற எல்லா சில்ட்ரனுக்குமே எஜுகேஷன் அப்படிங்கறது வந்து கம்பல்சரி அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். The separation of powers among the legislature, executive and judiciary, each with distinct responsibilities, enables democratic institution to function effectively and responsibly. The legislature makes law, the executive implements them, and the judiciary interprets them, thereby preventing the concentration of power in any one organ. This separation is essential for maintaining checks and balances among the three organs of the government. For example, while Parliament has the power to amend the Constitution, the judiciary can review such amendments to ensure they are consistent with the spirit of the Constitution. Similarly, the executive power of enforcement agencies is regulated by laws and rules framed by the Parliament and can also be reviewed by competent courts. If a law is inconsistent with the constitutional provisions, the judiciary has the power to declare it unconditional. Separation of powers. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஏற்கனவே கிளாஸ் 8ல வந்து பார்த்தோம். இப்போ கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகும், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, இந்த 3 ஃபார்ம்ல வந்து ஃபார்ம் ஆகும். 3 ஃபார்முமே எப்படி ரன் ஆகும், லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது தனியா ரன் ஆகும், எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிறது தனியா ரன் ஆகும், ஜுடிஷியரி அப்படிங்கிறது தனியா ரன் ஆகும். இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனா இது எல்லாமே எப்படி இருக்கும், ஒன்னோடு ஒண்ணு வந்து இன்டர் கனெக்டடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெஜிஸ்லேச்சர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க தான் என்ன செய்வாங்க, லா எல்லாத்தையுமே மேக் பண்ணுவாங்க. இப்ப லெஜிஸ்லேச்சர் மேக் பண்ண லாவை எக்ஸிக்யூட் பண்றது யாரு, இந்த எக்ஸிக்யூட்டிவ் டீம் தான் வந்து அந்த லா எல்லாத்தையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஜுடிஷியரி அப்படிங்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இவங்க 2 பேருமே வந்து கரெக்டா வந்து அவங்க வேலையை பாக்குறாங்களா, அல்லது அவங்க என்ன லா மேக் பண்ணாங்க அந்த லாவை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படி இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்றது யாரு அப்படின்னா ஜுடிஷியரி தான். இவங்களை கொஸ்டின் கேட்கறதும் யாரு தான், இந்த ஜுடிஷியரி தான். இந்த மாதிரி ஒருத்தங்களும் தனித்தனியா அவங்க வேலையை பார்த்தாலுமே எல்லாருமே என்ன செய்வாங்க, இவங்க எல்லாருமே கரெக்டா வந்து ரன் பண்றாங்களா, கவர்மெண்ட் வந்து பேலன்ஸா கொண்டு போறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்லிமெண்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பவர் யார்கிட்ட தான் இருக்கும், பார்லிமெண்ட்ல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட தான் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா ஜுடிஷியரி வந்து அந்த அமெண்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்கு, இவ்வளவு இருக்கா அப்படிங்கிறது ஜுடிஷியரி வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸிகியூட்டிவ் என்ன செய்வாங்க, இந்த பார்லிமெண்ட்ல வந்து என்னென்ன அமெண்ட்மெண்ட் என்னென்ன லா வந்து கொண்டு வந்தாங்களோ அதை எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கல்ல. அப்படி எக்ஸிக்யூட் பண்றதும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றாங்களா அப்படிங்கிறதையும் யாரு வாட்ச் பண்ணுவா, இந்த ஜுடிஷியரியில இருக்கிறவங்க வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு லா வந்து இருக்கு, அந்த லா வந்து இன்கன்சிஸ்டன்டா இருக்கு, அந்த லாவை அன்கண்டிஷனலா எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாம டிக்ளேர் பண்றதுக்கான பவர் யாருக்கிட்ட இருக்கு, ஜுடிஷியரி கிட்ட இருக்கு. Next, the judiciary upholds the constitution and plays a vital role in protecting and promoting democratic values and the rights of all sections of the society. It ensures the laws enacted by the Parliament of India and the state legislative assemblies are in accordance with the constitution. The judiciary is an impartial and independent institution that safeguards citizens' rights and upholds the spirit of the Constitution. Important initiatives such as public interest litigation have also been taken by the judiciary from time to time to ensure access to justice for all.
இப்போ கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜுடிஷியரி அப்படிங்கிறவங்க தான் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து பிளே பண்றாங்கன்னே சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்ரட்டில என்ன இருக்கும்? ரைட்ஸ் ஃபார் ஆல் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி. சொசைட்டில இருக்கிற எல்லாருக்குமே சமமான உரிமை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து டெமோக்ரஸி. இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது யாரு? இந்த ஜுடிஷியரி தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கிற பார்லிமெண்ட்லயோ அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேயோ ஏதாவது ஒரு லா ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு சேஞ்சஸோ அல்லது ஏதாவது ஒரு அடிஷனோ கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனுக்கு உள்ளதான் இருக்கா, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குள்ளதான் இருக்குதா அப்படின்னு செக் பண்றது யாருதான்? இந்த ஜுடிஷியரியில இருக்கிற இந்த பீப்புள்ஸ் தான். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல அவங்க கொண்டு வர லா வந்து சிட்டிசன் எல்லாருக்குமே பாதுகாப்பானதா அப்படிங்கறத செக் பண்றதும் இந்த ஜுடிஷியரி தான். இப்ப சப்போஸ் ஏதாவது இதுல ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்ல வந்து பொதுநல வழக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னு ஒரு பீப்புள் வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்க கோர்ட்ல போய் என்ன பண்ணலாம்? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு வந்து போடலாம். அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமா ஜுடிஷியரி வந்து அதை எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி ஏதாவது அந்த பீப்புள் சொல்றது வந்து கரெக்டா இருக்கிற பட்சத்துல அந்த கான்ஸ்டிடியூஷனை அவங்க வந்து என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்களோ அதை கேன்சல் பண்றதும் யாருதான்? இந்த ஜுடிஷியரி தான். அதனாலதான் கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றது யாருன்னா இந்த ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இந்த பொது நல வழக்கு அப்படின்னா என்னன்னா லீகல் ஆக்ஷன் இனிஷியேட்டட் இன் அ கோர்ட் ஆஃப் லா ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இப்ப ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷன் இப்போ ஸ்டேட் அசம்பிளில ஏதாவது ஒண்ணு நடக்கு இல்ல பார்லிமெண்ட்ல ஏதாவது ஒண்ணு நடக்கு அப்படின்னாலுமே அதை வச்சு கூட பப்ளிக் எல்லாருமே வந்து என்ன செய்யலாம்? ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற வழக்கு வந்து அப்பீல் பண்ணலாம். பார்லிமெண்ட்ல நடக்கிறது மட்டும் கிடையாது. இப்ப அவங்களோட சிட்டில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குன்னா கூட அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம்க்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா கூட அவங்க என்ன செய்யலாம்? இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிற கேஸ வந்து அவங்க அப்பீல் பண்ணலாம். அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. Democratic governments are accountable to citizens through elections, public debates, and engagement with civil society. Citizens can evaluate the action of the government. This continuous public involvement strengthens democracy and builds trust between the government and the people. Several institutional and policy frameworks ensure accountability and transparency in the democratic system. For example, the Right to Information Act 2005 allows citizens to seek information from government agencies. You will learn more about this later in this chapter. ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ல அதிகமான பொறுப்பு வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா சிட்டிசன்ஸ் கிட்ட தான் வந்து இருக்கும். இது எது வச்சு சொல்லலாம் அப்படின்னா சிட்டிசன்ஸ் தான் வந்து அவங்க கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணணுமோ அந்த கவர்மெண்ட்கான ரெப்ரசன்டேட்டிவ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? த்ரூ எலெக்ஷன் மூலமா கூட வந்து எந்த அளவு அவங்க இன்டராக்ஷன்ல இருக்கிறாங்க, அதே மாதிரி சொசைட்டில வந்து எந்த அளவு என்கேஜா இருக்கிறாங்க. இப்போ ஒரு சிட்டிசன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த சிட்டிசன்ஸ் வந்து அந்த சிட்டிசனுக்கு தேவையான என்னென்ன வேலைகள்லாம் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து செய்வாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுதான் சிட்டிசன்ஸ் வந்து என்ன செய்யணும்? அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அதிகமான பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? இந்த சிட்டிசன்ஸ் கிட்ட தான் இருக்கு. மட்டும் இல்லாம பப்ளிக் இந்த சிட்டிசன்ஸோட இன்வால்வ்மெண்ட் வந்து அதிகமாக டெமோக்ரஸி என்ன ஆயிட்டே இருக்கும்? பில்ட் ஆயிட்டே இருக்கும், நிறைய ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம பீப்புளுக்கு வந்து கவர்மெண்ட் மேல ஒரு நம்பிக்கையும் வரும். இப்போ வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷனல் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கறத நிறைய டிரான்ஸ்பரண்டா டெமோக்ராட்டிக் சிஸ்டம் மூலமா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் 2005 அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து இருக்கு அப்படின்னா அந்த ஏஜென்சி வந்து எப்படி எல்லாம் கவர்மெண்ட் ரன் ஆகுது அப்படிங்கறத சிட்டிசன்ஸ் கிட்ட என்ன செய்யணும்? எக்ஸ்பிளைன் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது ஒரு சிட்டிசன் வந்து அந்த ஏஜென்சி கிட்ட போய் இது டீடைல் வேணும் அப்படின்னாலும் அந்த ஏஜென்சிஸ் என்ன செய்யணும்? அந்த சிட்டிசன்ஸ் என்ன கேட்கறாங்களோ அதை அவங்க கொடுத்துதான் ஆகணும். இது மூலமா வந்து எப்படி வந்து ரன் ஆகுது அப்படிங்கிற டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் மேல ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். அதனாலதான் இந்த அக்கௌண்டபிலிட்டி டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல முக்கியமான ஒண்ணா இருக்கு.
Next one, multi-party system. In a multi-party system, several political parties contest election representing diverse voices and interests. This gives people the power to choose those they consider most suitable. Each political party is guided by certain ideas, values, and principles that shape its policies and actions. In election to the parliament or state assemblies, the party or a coalition of parties that secures more than 50% of seats forms the government, while those with fewer seats constitute the opposition. Political parties represent a wide range of socio-cultural, political, ideological, and regional interest, reflecting the diversity of Indian society. They function within the framework of rules and regulation laid down by the Representation of the People Act 1951. இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பாக்குறதுல அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு அடுத்த இப்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம். மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன? இப்ப எலெக்ஷன் மூலமா தான் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டோம்ல. எலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்? எந்தெந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டில வந்து கலந்துக்கிறாங்க, எம்எல்ஏக்காகவோ எம்பிக்காகவோ போட்டி போடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பீப்புள் என்ன செய்ய முடியும், அவங்கள யாரு பெஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண முடியும். இப்போ இதுல ஒரே ஒரு பார்ட்டி மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு பீப்புள் மட்டும் எம்எல்ஏ ஆர் எம்பிக்கு வந்து போட்டி போடுறாங்க அப்படின்னா பீப்புள் என்ன செய்ய முடியும், இந்த ஒருத்தங்களை மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம்ல வந்து நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவோம்? கண்டெஸ்ட் எலெக்ஷன் வச்சுதான் செலக்ட் பண்ணுவோம். இப்ப சப்போஸ் யாருக்கெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து இந்த பார்ட்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, மல்டி பார்ட்டி இருக்கும்போது பீப்புள் வந்து அவங்களுக்கு யாரு சூட் ஆவாங்களோ அவங்க கிட்ட வந்து இந்த பவரை வந்து கொடுப்பாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வந்து அவங்களுக்குன்னு தனித்தனி ஐடியாஸ் இருக்கும், வேல்யூஸ் இருக்கும், பிரின்சிபல்ஸ் இருக்கும், தனியா பாலிசிஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்க பார்ட்டிக்கான ஆக்ஷனும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ஒரு பார்ட்டி அல்லது ஒரு கோஅலிஷன் ஆஃப் பார்ட்டிஸ். கோஅலிஷன் அப்படின்னா என்னன்னா கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டிஎம்கே அப்படின்னு ஒரு பார்ட்டி இருக்கு, ஏடிஎம்கேன்னு ஒரு பார்ட்டி இருக்கு, டிவிகே அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி இருக்கா. காம்படிஷன் அப்படிங்கிறது இந்த 3 பார்ட்டிஸ்குள்ளதான் இருந்தது. ஆனா இந்த 3 பார்ட்டிஸ்குள்ளேயே வந்து நிறைய பார்ட்டிஸ் வந்து இருந்தாங்க. எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து மதிமுக அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பார்ட்டிஸ் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல பிஜேபி இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பார்ட்டிஸ் வந்து இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி அதுக்குள்ளேயே நிறைய பார்ட்டிஸ் இருப்பாங்கல்ல, அதை தான் நம்ம கோஅலிஷன் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பார்ட்டி இருக்கும் அல்லது ஒரு கோஅலிஷன் ஆஃப் பார்ட்டி இருக்கும்ல அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல வந்து 236 சீட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா இதுல 50% ஆஃப் த சீட் ஆச்சும் அந்த பார்ட்டி அல்லது அந்த கோஅலிஷன் பார்ட்டி வந்து செக்யூர் பண்ணணும். அப்போ 118 சீட்டாவது அவங்க என்ன செய்யணும், செக்யூர் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஒண்ணு அந்த பார்ட்டி தனியா சீட் வாங்கியிருக்கணும் அல்லது கோஅலிஷன் பார்ட்டி அவங்களோட கூட்டு கட்சி எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த 180 சீட்டை வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப இந்த 118 விட கம்மியா சீட் யாரு வாங்கியிருப்பாங்களோ அவங்க வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியா வந்து இருப்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வந்து இப்போ பொலிட்டிக்கலா சரி, ஐடியாலஜிக்கலா சரி, ரீஜனல் இன்ட்ரெஸ்டா சரி, இந்தியன் சொசைட்டியை வந்து ரெஃப்ளெக்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒன்னு ரெப்ரசன்ட் பண்ணி தான் வந்து ஒரு பார்ட்டிஸா வந்து உருவாகிட்டே இருக்கும். ஆனா இந்த பார்ட்டிஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ரூல்ஸ்ல வந்து இருக்கணும், இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்குள்ள வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு 1951 பீப்புள் ஆக்ட் அப்படிங்கறதுல கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. Next is safeguarding the rights of vulnerable groups. It is a duty of government to protect all communities regardless of caste, gender, religion or religional background. Given historical factors that have led to an unequal distribution of opportunities and resources, it is essential for the government to ensure that resources are distributed equitably
especially to the most vulnerable section of society without discrimination. For example, Article 46 of the Constitution state that the state shall promote with special care the educational and economic interest of the weaker section of the people, and in particular of the scheduled caste and scheduled tribes, shall protect them from social injustice and all forms of exploitation. The rights of vulnerable groups அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே இல்லாம இருக்கும்ல, அவங்க எல்லாரையுமே சேஃப்கார்ட் பண்றதுக்கு தான் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த மாதிரி சேஃப்கார்டிங் த ரைட்ஸ் ஆஃப் வல்னரபிள் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதுல வந்து கவர்மெண்டோட டியூட்டி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு காஸ்ட் ஆர் ஒரு ஜெண்டர் ஆர் ஒரு ரிலீஜியன் ஆர் ஒரு ரிலீஜினல் பேக்ரவுண்ட்ல இருக்கிற பீப்புள், எந்த பீப்புள் வந்து இந்த மாதிரி சேஃப்கார்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே கவர்மெண்ட் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். சிட்டி ஆர் வில்லேஜ் இதை விட தூரமா கூட ஒரு ட்ரைப்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்கல்ல, அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இங்க சிட்டிலயோ அல்லது வில்லேஜ்லயோ கிடைக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்க வந்து கிடைக்காது. அந்த பீப்புளையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது யாரோட வேலை தான்? கவர்மெண்டோட வேலை தான். அதுக்கு வந்து ஒரு ஆர்டிகிள் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஆர்டிகிள் என்ன அப்படின்னா 46. ஆர்டிகிள் 46 அப்படிங்கிறது எதை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னா, ஸ்பெஷல் கேர் த எஜுகேஷனல் எக்கனாமிக் ட்ரஸ்ட் ஃபார் வீக்கர் செக்ஷன்ஸ். வீக்கர் செக்ஷன்ல இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே அல்லது வீக்கர் செக்ஷன்ல இருக்கிற எல்லா காஸ்டுக்குமே அல்லது வீக்கர் செக்ஷன்ல இருக்கிற ட்ரைப்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே கிடைக்காத சோசியல் இன்ஜஸ்டிஸ் எல்லாத்தையுமே கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கவர்மெண்ட் தான் பாத்துக்கணும் அப்படின்றத சொல்றதுதான் ஆர்டிகிள் 46. Don't miss out. The real strength of democracy lie in its citizens, their participation, awareness of duties and rights, and commitment of honesty and fairness. Without these, no democratic process or institution can function effectively or deliver meaningful outcomes. The table on the next page highlights how different democratic processes are supported by specific institutions and the values they promote. இப்போ வந்து ஒரு ரியல் டெமோக்ரஸி அப்படிங்கறதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்டிசன்ஸோட பார்ட்டிசிபேஷன் தான், பீப்புள்ஸோட பார்ட்டிசிபேஷன் தான். இப்போ ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களோட ரைட்ஸ் என்ன, அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுட்டு ஃபேர்னஸா, ஹானஸ்டியா, உண்மையா இருந்தா மட்டும்தான் இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா டெலிவர் பண்ண முடியும். இப்ப இங்க வந்து சில ப்ராசஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு என்னென்ன டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு டேபிள்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ். லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறது எந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கும் அப்படின்னா, லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இருக்கும். இந்த லெஜிஸ்லேச்சர்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, பார்லிமெண்ட்டும் இதுலதான் இருக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் இதுலதான் இருக்கும், லோக்கல் பாடிஸும் லெஜிஸ்லேச்சர் இன்ஸ்டிடியூஷன்ல தான் இருக்கும். இவங்களோட டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் என்ன? ரெப்ரசன்டேஷன், டெலிபரேஷன் அண்ட் டிசென்ட். என்ன சொன்னோம், லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, லா வந்து மேக் பண்ணுவாங்க. இப்போ பீப்புளுக்கு தேவையான லா, என்னென்ன மாதிரியான லா வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத டெலிபரேட், விவாதம் பண்றதும் இவங்க தான், அதை எதிர்க்கிறதும், இப்போ அது நல்லா இல்லை, இது வந்து பீப்புளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத ஆப்போஸ் பண்றதும் யாரோட வேலை தான், இந்த லெஜிஸ்லேட்டிவோட ப்ராசஸ் தான். எந்த இன்ஸ்டிடியூஷன்? லெஜிஸ்லேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் எலக்டோரல் ப்ராசஸ். எலக்டோரல் ப்ராசஸ் அப்படிங்கிறது எந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமா நடக்கும்? இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன் மூலமா நடக்கும். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா பார்ட்டிசிபேஷன், ஈக்குவாலிட்டி. யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிறத செக் பண்றதும் இவங்களோட வேலை தான். நெக்ஸ்ட் ஜுடிஷியல் ப்ராசஸ். ஜுடிஷியல் ப்ராசஸ் அப்படிங்கிறது எது மூலமா நடக்கும்? கோர்ட் மூலமா வந்து நடக்கும். இவங்களோட வேலை என்ன? ரூல் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ். கோர்ட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே சமம் தான். ரூல் ஆஃப் லா, எல்லாருக்குமே சட்டம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுதான். ஜஸ்டிஸ், அவங்களுக்கான நீதி, அவங்களுக்கான நியாயம் அப்படிங்கிறதும் கண்டிப்பா யாரெல்லாம் கோர்ட்டுக்கு வராங்களோ அவங்க எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றது இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் பார்ட்டிசிபேட்டரி ப்ராசஸ். பார்ட்டிசிபேட்டரி ப்ராசஸ் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, மீடியா அண்ட் சிவில் சொசைட்டி வந்து இருப்பாங்க. இவங்களோட வேலை என்ன? டிபேட் அண்ட் டிஸ்கஷன். இப்ப மேல பார்த்த எல்லாமே ஜுடிஷியரியா இருக்கட்டும் அல்லது லெஜிஸ்லேட்டிவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே லா மேக் பண்ணாலும் சரி, எல்லா கோர்ட் அல்லது கோர்ட்ல ஏதாவது டிபேட் நடந்தாலும் சரி, அதையும்
எல்லாத்தையும் டிபேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃப்ரீடமா எக்ஸ்பிரஸ் பண்றது யாரோட வேலை? மீடியாவோட வேலை தான். அங்க இருக்கிற உண்மையை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் எல்லா சிட்டிசன்ஸுக்கும் அந்த நியூஸ் வந்து கரெக்டா போய் சேரும். நெக்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் அப்படிங்கிறது எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், லோக்பால், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்டபிலிட்டியை வந்து பார்த்துப்பாங்க. இவங்களோட முக்கியமான வேலை என்னது? டிரான்ஸ்பரன்சி. இவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை அப்படியே டிரான்ஸ்பரண்டா வெளியில பீப்புள் எல்லாருக்கும் சொல்றது தான் இவங்களோட மெயின் ப்ராசஸே. நெக்ஸ்ட் டீசென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூட் மூலமா நடக்கும் அப்படின்னா ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் மூலமா நடக்கும். இதுல வந்து பீப்புள் பார்ட்டிசிபேஷன் அண்ட் கிராஸ் ரூட் லெவல், பார்ட்டிசிபேஷன் கிராஸ் ரூட் லெவல்ல எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத கரெக்டா செக் பண்ணி ஃபாலோ பண்றது இந்த ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் தான். நெக்ஸ்ட் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட் இஸ் கேரண்டீட் த்ரூ அ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். இப்போ இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படிங்கிறது எந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமா நடக்கும் அப்படின்னா சென்டர் அண்ட் ஸ்டேட் இது ரெண்டுக்கும் இடையில டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூட் தான் வந்து இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எல்லாமே நடக்கும். இவங்களோட வேலை என்ன? டிவால்யூஷன் ஆஃப் பவர்ஸ். ஆஃப் பவர்ஸ் அப்படின்னா என்னன்னா அதிகார பகிர்வுன்னு சொல்லுவாங்க. சொசைட்டி அப்படின்னா என்னன்னா refers to the voluntary groups, NGOs and the community association that function interdependently within society. சிவில் சொசைட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா NGOs வாலண்டரி குரூப்ஸ் வந்து இருப்பாங்கல்ல. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து நாங்களே மக்களுக்கு வந்து வெளியில போய் சொல்லுவோம், இதை வந்து எங்களால மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னா அவங்களா வாலண்டரியா வருவாங்கல்ல, அதை தான் நம்ம சிவில் சொசைட்டின்னு சொல்லுவோம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.